அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. பெருமானார் அருளிய 28 பாடல்களும் வள்ளலார் ஒளிதேகம் அடைவதற்கு முன் நம்மவர்கள் இறைவனை வள்ளலார் தனக்குள் உணர்ந்ததைப் போன்று தனக்குள் உணர்ந்து உலகியல் நடத்திட வேண்டும் என்று வாய்ப்பறை ஆர்க்கின்றார். எதற்காக என்றால் நம்மீது உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றார். கொலை புலை இரக்கத்தால் தவித்தவர்கள் அனைவரும் தூய உள்ளத்தால் இப்பாடலை படித்து கொண்டு வந்தால் அவர்கள் வாழ்வில் எந்த தடையும் வராமல் இன்புறலாம். இது சத்தியம். எந்த உயிரையும் வதைக்காதும் கொன்றதை தின்னாதும் பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தும் வாழ்கின்ற ஜீவகாருண்யர்களை எவ்விடத்தும் எந்தவிதமான ஆபத்துகளும் நெருங்காது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த ஞானசரியை 28 பாடல்களில் முதல் பாடலை காண்போம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. ஞானசரியை முதல் பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மனம் நம் உள்ளத்தில் இருக்கும் இறைவனை இடைவிடாது நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நம் உயிர் இறைவனை உணர வேண்டும். அந்த உணரும் மேலான நிலையில் நம் உள்ளம் உருகி ஆன்மா நெகிழ்ச்சியடையும். இறைவன் மீது உள்ள அன்பால் கண்ணீர் பெருகி உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று இறைவனை உலகியலில் அனைவரும் வணங்கி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். பொய் இல்லை சத்தியம் சொல்கின்றேன். நம் உடம்பில் தலை உச்சியில் புருவ மத்தியில் புகும் தருணம் இதுதான்.